மூன்று எண்களின் கூடுதல் 264. முதல் எண் இரண்டாவது எண் போல் இரு மடங்கு. மூன்றாவது எண் முதல் எண்ணில் மூன்றில் ஒரு பங்கு எண்ணில் இரண்டாவது எண் யாதுன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின்ல கொடுத்திருக்கப்படி என்னன்னா மூன்று எண்களின் கூடுதல்னு சொல்லியிருக்காங்க. மூன்று எண்கள் என்னன்னு தெரியாதனால நம்ம எக்ஸ் எக்ஸ் எக்ஸ்னு எடுத்துக்கிறோம். கூடுதல்னால கூட்டல் எழுதியிருக்கோம். அப்போ முதல் எண் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாவது எண்ணை விட 2 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. முதல் எண்ணுக்கு முன்னாடி வந்து 2ன்னு போட்டுக்கிறோம். மூன்றாவது எண் என்ன சொல்லியிருக்காங்கன்னா முதல் எண்ணில் மூன்றில் ஒரு பங்குன்னு சொல்லியிருக்காங்க. பை 3ன்னு போட்டு முதல் எண் என்னவோ அதை அப்படியே எடுத்து எழுதிருக்கோம். ஈக்குவல் டு கூடுதல் என்ன சொல்லியிருக்காங்க 264, அதை அப்படியே போட்டிருக்கோம். இதுக்கு கீழே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். 1ஐயும் 3ஐயும் வந்து மீச்சமாக எடுத்தோம் அப்படின்னா 3ன்னு கிடைக்கும். இந்த டேர்ம்ல கீழே 3ஆல் பெருக்கும்போது மேலேயும் 3ஆல் பெருக்குவோம். அப்போ 6xன்னு வரும். இந்த டேர்ம்ல 3ஆல் பெருக்கும்போது 3xன்னு வரும். இந்த டேர்முக்கு கீழே 3 இருக்கிறதுனால பெருக்க தேவையில்லை, 2x அப்படியே போட்டுலாம். 264 அப்படியே வந்துடும். இப்போ சொன்னதை வந்து அப்படியே எடுத்து எழுதிக்கும் பாருங்க. இது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா 11xன்னு வரும் பை 3. இந்த டேர்ம் அப்படியே இருக்கு. எக்ஸை மட்டும் அப்படியே வச்சுக்கிறோம். இந்த டேர்ம் ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு வரும்போது அப்போ 3 மேலே வந்துடும், 11 கீழே வந்துடும். 1 11 11, 2 11 22. அப்போ மீது என்ன இருக்கும் 4 இருக்கும். 4 11 44. 24ஐயும் 3ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 72ன்னு கிடைக்கும். இதான் கரெக்ட்.